வாழ்க்கைக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. ஒரே குளியல் 10 நாளைக்கு எனர்ஜி தாங்குதே. ஒரு நாள் காலையில எழுந்ததும் உடம்பு முழுக்க லேசான வலி, சோர்வு, தோல்ல சின்ன எரிச்சல் மாதிரி உணர்வு வருதா? நேத்து சரியாதான் இருந்தேன், இப்படி திடீர்னு என்ன ஆச்சுன்னு மனசுக்குள்ள கேள்வி வரும். மருந்து எடுத்தா சரியாகுமா இல்ல கொஞ்ச நாள் விட்டா போகுமான்னு யோசிக்கிற நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு எளிய வழி பலருக்கு தெரியாம போயிடுது. அதுதான் வெதுவெதுப்பான தண்ணீரில் வேப்பிலை, மஞ்சள், கல்லுப்பு சேர்த்து குளிப்பது. சின்ன விஷயமா தோன்றினாலும் இதுக்குள்ள பெரிய பலன் ஒளிஞ்சிருக்குது. வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 கொத்து வேப்பிலை போட்டு நன்றாக கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து நன்றாக கரைக்கணும். அப்படி தயாரான தண்ணீரில் குளிச்சா தோலில் இருக்கிற கிருமிகள், அழுக்கு, வியர்வை காரணமாக வரும் தொந்தரவுகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். வேப்பிலை இயற்கையான சுத்திகரிப்பு சக்தி கொண்டது. மஞ்சள் உடம்புக்குள்ள இருக்கிற சிறிய அலர்ஜிகளை குறைக்க உதவும். கல்லுப்பு தோலை சுத்தமாக வைத்து புத்துணர்ச்சி தரும். இந்த தண்ணீரில் குளிப்பதால் உடம்பு லேசாகும், சோர்வு குறையும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அடிக்கடி உடம்பு வலி, களைப்பு, தூக்கமின்மை, தோல் கரடுமுரடாக இருப்பது, சிறிய புண்கள் ஆற தாமதமாகிறது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமான பழக்கம். வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை இப்படி குளிச்சாலே போதும். குளிச்ச பிறகு உடம்பை நன்றாக துடைத்து ஈரப்பதம் இல்லாமல் வைத்துக்கிட்டா பலன் இன்னும் அதிகரிக்கும். இப்போ எல்லாம் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளுக்கே உடனே மாத்திரை, கிரீம், மருந்துன்னு ஓடுற காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த எளிய வழிமுறை ரொம்ப மதிப்பானது. செலவு இல்லை, பக்க விளைவு இல்லை, வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். இந்த பழக்கத்தை வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டா உடம்பும் மனசும் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, அதோட பலன் உங்களையே ஆச்சரியப்படுத்தும்.